99% யாருக்குமே தெரியாத கருஞ்சீரகத்தோட ரகசியத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மரணத்தை தவிர எல்லா நோய்களையுமே இந்த கருஞ்சீரகம் சரியாக்குது. இந்த கருத்தை ஏன்ஷியன்ட் மெடிசனும் ஏற்றிருக்கு, மாடர்ன் சயின்ஸும் ஏற்றிருக்கு. ஒரு 20 வருடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த கருஞ்சீரகத்தை எப்படி தெரியும்னா, சமோசாக்களில் அதை சேர்த்துருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த இனிப்பு தட்டை செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டைகள்லையும் இதை மேலே தூவிருப்பாங்க, கருப்பு கருப்பாக தெரியும். பலரும் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற டயபெட்டிஸாக இருக்கட்டும், தொப்பையாக இருக்கட்டும், இல்லைனா அதிக எடையோடு இருக்கிறது, தோல் பிரச்சனைகள், ஆஸ்துமா, எல்லா பிரச்சனைகளையுமே இந்த கருஞ்சீரகம் தீர்க்குது. நான் இப்போ மேலே சொன்ன ஒவ்வொரு நோய்க்குமே நீங்கள் தனித்தனியாக மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அது தேவையே கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக இது எல்லாத்துக்குமே சேர்ந்து இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் சாப்பிட்டாவே போதும். எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான வல்லமை கொண்டது இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தோட 9 நன்மைகள் பற்றி நான் இன்னைக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி சாப்பிடணும், இது எந்த விதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கவனமாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த காணொளி உபயோகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த இயற்கையான ரெமெடிகள் நம்ம சொல்லும் போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சரியாக பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. இந்த கருஞ்சீரகம் முற்றிலுமே மாறுபட்டது. கருஞ்சீரகத்தில் இருக்கிற தைமோக்வினோன், இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பித்த முதல் வாரத்தில் இருந்தே நீங்கள் எந்த பிரச்சனைக்காக இதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கான மாற்றங்கள், அந்த நோய் சரியாகக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்க, நான் சாப்பிட்ற இந்த மாத்திரைகளுக்கும் இந்த கருஞ்சீரகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வயிற்று வலி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான மாத்திரைகளை எடுத்துப்பீங்க. ஆனால் இந்த கருஞ்சீரகம் உங்கள் வயிற்று வலிக்கு என்ன விஷயம் காரணமாக இருக்கோ அந்த பிரச்சனையை சரி செய்யுங்க. இப்போது ரூமில் சுவிட்சு போடுறீங்க, ஃபேன் ஓடலை, நீங்கள் முதல்ல என்ன யோசிப்பீங்க? எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும். ஆனால் அவர் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடுவீங்க, ஃபேன் தாங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சில். அதே மாதிரி தாங்க, நீங்கள் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதோட விளைவை பிரச்சனையாக பார்க்குறீங்க. ஆனால் அந்த பிரச்சனையை உருவாக்குற அந்த மூல காரணம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சரி செஞ்சாவே அந்த பிரச்சனை மறுபடியும் ஏற்படாது. அந்த விஷயத்தை இந்த கருஞ்சீரகம் சிறப்பாக செய்யுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கருஞ்சீரகத்தை உபயோகப்படுத்தி இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. முதலாவதா, இது உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்குது, அதே சமயத்தில் பசியை கட்டுப்படுத்துதுங்க. இந்த உலகத்திலேயே நம்பர் 1 பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று கொழுப்பு. நிறைய பேர் குறைந்த அளவு தான் சாப்பிடுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வயிற்றில் இருக்கிற அந்த கொழுப்பு கொஞ்சம் கூட கரையிறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய அந்த ஹார்மோன்கள் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. உங்கள் செரிமான சக்தி மிகவும் குறைவாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற உணவுல இருந்து போதிய சக்தி கிடைக்காததுனால உங்கள் உடம்பு எப்போவுமே சோர்வாக இருக்குது. கருஞ்சீரகம் இந்த 3 விஷயத்தையுமே சரி பண்ணுதுங்க. கிரெலின் அப்படிங்கிற உங்களுடைய ஹங்கர் ஹார்மோனை இது குறைக்குது, செரிமானத்தை அதிகரிக்குது, அதனால உணவுல இருந்து உங்களுக்கு அதிக அளவில் சக்தி கிடைக்குது. இதனால நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்க. உதாரணத்துக்கு, அனிதா எப்போதுமே தினமுமே சாயங்கால வேளையில் 4 மணி ஆச்சுனாவே பிஸ்கட் சாப்பிடுவாங்க. இது அவங்களுக்கு பல வருடங்களாக இருக்கிற ஒரு பழக்கம். அவங்க இந்த கருஞ்சீரக பொடியை ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து அதில் வெதுவெதுப்பான நீரை கலந்துட்டு காலை வேளையில் குடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க அதை குடிக்க ஆரம்பித்த 10 நாட்களுக்குள்ளேயே இந்த பிஸ்கெட் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங் இருக்கு இல்லைங்களா, அது குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லைங்க, 2 மாதங்கள் அவங்க தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா 3 சென்டிமீட்டர் அளவு அவங்களுடைய இடுப்பளவு குறைஞ்சிடுச்சு. இரண்டாவதாக இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் சர்க்கரை நோய்களோட கேபிட்டலாக இருக்குது உலகத்திலேயே. இப்போது உங்களுக்கு சர்க்கரை நோய் இப்போ தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த கருஞ்சீரக பொடியை காலை வேளையில் 1/4 ஸ்பூன் அளவு தண்ணீரோட கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 1 மாதத்திலேயே உங்களால் அந்த டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும்.
இந்த கருஞ்சீரகம் உங்களுடைய கணையத்தை அதிக அளவில் இன்சுலினை சுரக்க வைக்குது. அதனால உங்கள் ரத்தத்திலேயே இந்த சர்க்கரை தேங்கி இல்லாமல் அது செல்களை போய் அடையுது. அதனால உங்களுடைய செல்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. இதனால உங்களுடைய கண்களுக்கும் நரம்புகளுக்கும் பாதிப்பு குறையுது. 54 வயதுடைய ராஜேஷ் தினமும் காலையில் 1/4 ஸ்பூன் அளவு கருஞ்சீரக பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்க ஆரம்பித்தார். 3 மாதங்களில் அவருடைய ஃபாஸ்டிங் சுகர் 180லிருந்து 120க்கு குறைஞ்சிருச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பரம்பரை வியாதி மாதிரி சர்க்கரை நோய் அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கவங்க இந்த கருஞ்சீரகத்தை தினமும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காலையில் எந்திரிக்கும் போது ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுங்க. மெதுவாக அவங்க எழுந்து நிற்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் மெதுவாக நடக்க ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த பிரச்சனை 1 நாள் 2 நாள் இல்லை, தீராத ஒரு பிரச்சனை. இயற்கையாகவே கருஞ்சீரகம் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்து. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மூட்டுக்களில் இருக்கிற வீக்கத்தை குறைக்குது. கருஞ்சீரகத்தோட எண்ணெயும் கிடைக்குதுங்க. அந்த எண்ணெயை சிறிதளவு எடுத்துட்டு அது கூடவே நீங்கள் கடுகு இருக்கு இல்லைங்களா, அதோட எண்ணெயும் சேர்த்து அதை நீங்கள் முட்டு வலி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த வீக்கமும் குறையும், வலியும் குறையும். இந்த கருஞ்சீரகத்தை ஆஸ்துமா சைனஸ் இருக்கிற பேஷண்ட் சாப்பிடும்போது நுரையீரல் நல்லா விரிவடையுதுங்க. அதனால நல்லா சுவாசிக்க முடியும். அதே சமயத்தில் சளி அதிகமாக அடைக்குது இல்லைங்களா, அந்த பிரச்சனையும் மாறும். அதிகமாக அலர்ஜி ஏற்படுறவங்களுக்கு அந்த பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிடும். அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்குது. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் நல்லா நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இது வயதானவர்களுக்கு மட்டும் வர பிரச்சனை கிடையாதுங்க. இளம் வயதினரும் அதிக அளவில் இந்த ஞாபக மறதி பிரச்சனையால் அவஸ்தைப்படுறாங்க. நல்லா படிப்பாங்க, எல்லாத்துக்கும் அவங்கக்கிட்ட ஆன்சர் இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் போனதுக்கப்புறமா அந்த கொஷின் பேப்பரை பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாமே மறந்துடும். இந்த பிரச்சனையிலேருந்து கருஞ்சீரகம் உங்களை பாதுகாக்குது. இது இரத்த குழாய்களில் அடைப்பு வராமல் பார்த்துக்குது. கருஞ்சீரகம் கெட்ட கொலஸ்ட்ராலான எல்டிஎலை குறைக்குது. நல்ல கொலஸ்ட்ராலான ஹெச்டிஎலை அதிகப்படுத்துது. இதனால மாரடைப்புகள் தவிர்க்கப்படுது. தோல் நோய்கள், முடி உதிர்ற பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இந்த கருஞ்சீரகம் ஒரு அருமருந்தாக இருக்குதுங்க. முகப்பருக்கள், மங்கு, எக்ஸிமா வரைக்கும் இருக்கிற எல்லா தோல் நோய்களையுமே இது சரி பண்ணுது. இதற்கு நீங்கள் கருஞ்சீரகத்தோட எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதை உங்களுடைய முகத்தில் தடவிட்டு இருந்தாவே போதும். இதை உங்களுடைய ஸ்கின்ல தேய்க்கும் போது அரிப்பு இதெல்லாமே சரியாகுது. சொரியாசிஸ் நோய் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு 6 வாரங்கள் கருஞ்சீரகத்தோட எண்ணெயை தடவிட்டு வந்தாவே அந்த ரெட்னஸ் இருக்குது இல்லைங்களா, அது குறையும். அதில் ஏற்படுற அரிப்பும் குறையும். அடுத்ததாக கருஞ்சீரகம் உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்குதுங்க. உங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது. உங்கள் ரத்தத்தில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸையுமே உங்களுடைய லிவர் தான் ஃபில்டர் பண்ணுது. அந்த கல்லீரலை டேமேஜ் ஆகாமல் இந்த கருஞ்சீரகம் பாதுகாக்குது. ஃபேட்டி லிவர் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது உபயோகமாக இருக்குது. அடுத்ததாக இது உங்களுக்கு தொற்றுக்கள் எதுவுமே ஏற்படாமல் உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த கருஞ்சீரகம் உங்களுடைய உடலோட எதிர்ப்பு சக்திக்கு, பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த திறனை வளர்க்குது. பரம்பரையாக கேன்சர் பிரச்சனை வரவங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த குடும்பத்தில் இருக்கவங்கலாம் அவங்களுக்கு கேன்சர் இல்லைனா கூட இந்த கருஞ்சீரகத்தை சிறிதளவாவது தினமும் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்க இந்த கேன்சர் பிரச்சனை அவங்களுக்கு வராமல் பாதுகாத்துக்க முடியும். பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற அந்த வயிற்று வலி இருக்கு இல்லைங்களா, அந்த பிரச்சனைக்கு இது ஒரு அருமருந்து. சரி, இந்த கருஞ்சீரகத்தை எப்படி சாப்பிடணும்? இதை சிறிதளவு வறுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து தேனோட கலந்து சாப்பிடலாம், இல்லை தண்ணீரோடு சேர்த்து முழுங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கருஞ்சீரகத்தை நல்லா பொடியாக்கிக்குங்க. அதிலிருந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் எடுத்து அதை நீங்கள் பாலோட கலந்து சாப்பிடலாம்.
அப்படி இல்லைன்னா வெதுவெதுப்பான தண்ணீரோட கலந்தும் சாப்பிடலாம். கருஞ்சீரக எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 5 சொட்டுங்க மட்டும் நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டால் போதுங்க. காலையில் வெறும் வயிற்றுல 5 சொட்டு தண்ணீரோட கலந்து குடிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா குடிச்சிட்டு வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சிடுங்க. இந்த கருஞ்சீரகத்தை லோ பிபி இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நீங்கள் கருஞ்சீரகத்தை சாப்பிட தொடங்குறீங்கனாவே ரொம்ப ரொம்ப சிறிதளவில் சாப்பிட ஆரம்பிங்க. முதலாவதாக தொடங்கும் போது ஒரு 5 விதைகள் சாப்பிட ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு 2 இல்லை 3 அது மாதிரி நீங்கள் அதிகரிச்சுட்டே போங்க. ஆனால் 1/4 ஸ்பூனுக்கு மேலே சாப்பிடாதீங்க. நம்ம எப்போவுமே விலை ரொம்ப அதிகமான மருந்துகள் பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனைகளோட தீர்வு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் விஷயமா இருக்கும். அதுவும் அது உங்களுடைய சமையல் அறையிலேயே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஏதாவது அரைக்கிறீங்கன்னா அதோடு சிறிதளவு போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் எந்தெந்த மசாலா பொருட்கள் அரைக்கிறீங்களோ, மஞ்சள் பொடி, தனியா பொடி, அந்த மாதிரி எல்லா பொடிகள்லையுமே இதையும் சேர்த்து நீங்கள் பொடிச்சு வச்சு உபயோகிக்கும் போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடலில் இது கலக்கும் போது நீங்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருந்த மாதிரியே உங்களுடைய நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ அல்லது உங்களுடைய அன்பானவர்களுக்கோ தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நீங்கள் அறிந்திடாத ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே முழு ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.